அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் ரோகிணின்னாலே நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரிஷபராசிக்கு என்ன பலன்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ரிஷப லக்கணத்துக்கு தனியாக 2025 வீடியோ போட்டிருக்கோம். இங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் அப்படிங்கிறத மட்டும் இப்பொழுது பார்க்கணும். இந்த வருஷத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த 2025 கிட்டத்தட்ட 4 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி. குறிப்பாக திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 18 அதாவது குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார். கேது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றார். ஆக இந்த முக்கியமானவுடைய 4 கிரகங்களுடைய பயிற்சி நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த வருஷம் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாற்றங்கள் என்ன, எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்காங்கிறது தான் இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறோம். இங்கே இந்த 4 கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, எங்கெல்லாம் பார்க்குறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்துலலாம் சஞ்சரிக்கிறாங்க, மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த பலனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோகிணி அப்படின்னா நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அதாவது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஏதாவது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்குமா, அடுத்து நம்ம சம்பாதிச்ச பணங்கள் கையில் நிற்குமா, இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்குது. வெறும் தெய்வ அனுகூலத்தை வச்சு என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறது புரியுது. உங்கள் கையில் பணம் இருக்குமா என் கையில் அப்படின்னு கேட்குறீங்க. மே 14ஆம் தேதிக்கு அப்புறமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் பொருள் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, மே 14க்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் கையில் வருமானங்கள் அதிக அளவில் பணப்புழக்கம் இந்த வருஷம் இருக்கும். பணப்புழக்கம்னா கையில் பணம் இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய பணங்கள், இதையெல்லாம் தான் நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே வேலைன்னா நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க, எந்த கெரியரில் வேணாலும் இருங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்லை. பட் அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய துறையில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படின்னா தான் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் ராகு கேது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு பாதகமான பலன்களையும் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலையை கொடுப்பார். நீங்கள் படித்த படிப்பு, அதற்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக இருக்குது. இது குரு பகவானால் மே மாதத்துக்கு அப்புறம் உண்டு. அதே சமயத்தில் சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதம் கடைசியில் இருந்தேன் உங்கள் வேலையில் அவர் கை வச்சுட்டே இருப்பார். வேலையில் கொடுக்க அல்லது வேலை எடுப்போமாங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இது அவர் பங்குக்கு அவர் செய்வார்.
ஆக ஒரு கிரகம் நமக்கு நல்ல ஒரு வேலை, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ் இதையெல்லாம் கொடுக்குறாரு குரு பகவான். எப்பயிலிருந்து கொடுப்பார்? மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் இதையெல்லாம் அவர் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கார். நீங்க ஏற்கனவே ஜாப்ல இருந்தாலும் சரி, இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் கூடும். இன்னொரு பக்கம் சனி பகவான் இதை எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள குறைப்பதற்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அப்ப 2 மாறுபட்ட கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறதுனால வேலை இருக்கு, அதே சமயத்துல வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல இருக்கு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னா, வேலையில் கவனம். அதுலேயும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்கு வர்றார். அப்படி வர்றது உங்க ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார். காரணம் என்ன அப்படின்னா, அன்சாட்டிஸ்ஃபைட். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலையில திருப்தியற்ற ஒரு மனநிலை என்பது இருக்கும். அதனால் அது மாதிரி எண்ணங்களை மாற்றி கிடைச்ச வேலையை தக்க வைங்க, கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்க. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க பார்க்கும் வேலையில எது உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உழைப்பை விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். வேற அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற நல்ல கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வெயிட்டா இருந்தால் தாராளமாக நீங்க மூவ் பண்ணலாம். அது வரைக்கும் நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு, ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு, இந்த ஆத்ம திருப்தியோடய நீங்க இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வருஷம் மைனஸா இருக்கு ரோகிணியில. மற்றபடி ரொம்ப நாளா எனக்கு கடன் இருந்தது, கடன் குறையவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு ரூபத்துல இறையெல்லாம் உங்களுக்கு கடன் குறையும். கடன் குறையிறது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோயுடைய தன்மை அதிகமா இருக்கோ உங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆக கடன் நோய் ரெண்டுமே இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் படிப்படியாக குறையும். குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, பார்த்து வாங்குங்க. ஆக இந்த வருஷத்துல உங்களுடைய பொருளாதாரம் பார்த்தோம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பார்த்தோம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். ஆக வேலை வாய்ப்புகள் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்ல. நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில் நல்லா இருக்குமானா பரவாயில்லாம இருக்கும். அதே சமயத்தில் நான் முதலே சொன்னேன், கேது சிம்மராசியில இருக்கிறதுனால தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும். நீங்க ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, பிளாட்ஃபார்மா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்க, அதுவும் மே 18க்கு அப்புறம் பரவாயில்லாம இருக்கும். நீங்க சர்வீஸ் லைன்ல இருக்கீங்க, சர்வீஸ் ஓரியன்டா நீங்க ஜாப்ல இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நல்லா இருக்கும். குறிப்பா மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா மே 14க்கு அப்புறம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள்லையும் நீங்க கலந்துக்குவீங்க அடிக்கடி. இந்த மாதம், இந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகும். லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ் முடியும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ நல்லா இருக்கு. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல வரும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷத்துல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது,
ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை ரெகுலராக கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.